நித்யானந்தம், என்ன பயம்? விவாதிச்சுட்டா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே, ஏன் எதிர்கட்சிகள் அரசியல் செய்வதற்கு கூட ஒரு இடத்தை ஏன் கொடுக்கணும் பாஜக அரசாங்கம்? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலே வெற்றி கொடுத்த மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே மகாராஷ்டிரத்திலே வரலாறு காணாத வெற்றியை கொடுத்த மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பழைய கதை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு அயல்நாட்டைச் சேர்ந்தவர் கைது செய்வதற்காக அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கைது செய்ய வேண்டும் என்று உலக அளவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த மனிதர் இந்திய நாட்டு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதம மந்திரியினுடைய வீட்டிலே கூடியிருந்தார். அவருடைய பெயர் கொட்ரோச்சி. இதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த கொட்ரோச்சியை தங்க வைத்து இடம் கொடுத்த, சொந்த வீட்டில் தங்க வைத்து இடம் கொடுத்த காங்கிரஸிற்கு எந்த ஊழலை பற்றி பேசுவதற்கான அருகதை கிடையாது. அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், அவர்களை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள், பதில் சொல்லலாம் நீங்கள். ஆனாலும் அந்த தவறு தான். அதனால் அந்த தவறை நாம் கடந்து செல்ல முடியாது. எனவே காங்கிரஸிற்கு இந்த ஊழல் பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. பிறகு பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டியது தான் என்று சொல்வதை யாரும் மறுப்பதாக இல்லை. இன்றைக்கு கூட பிரதம மந்திரி, நான் எந்த விவாதத்துக்கும் தயாராக இருக்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு பதில் சொல்லுகிறோம், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னால் வெளிநடப்பு செய்து 2 முறை அவை ஒத்திவைப்பு நடந்தது. வெளிநடப்பு செய்தார்கள். பாராளுமன்றத்தில் மோடி விவாதிச்சிருக்காரா? ஆக நீங்கள் வெளியே நடந்து விட்டு இல்லைங்க, பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் விவாதிச்சிருக்காரா? இல்லைங்க, இவங்க எதிர்கட்சி வெளிநடப்பு செய்ததா இல்லையா? எந்த விதமான விஷயத்தில் இல்லைங்க, பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுக்கிறார், ஆனால் எதிர்கட்சிகள் 2 முறை அவையை முடக்கிறாங்க, முடக்கிறாங்க. ஏன் பிரதமர் விவாதத்துக்கு அழைத்தாலும் வரலன்னு கேட்குறீங்கல்ல? பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரா? இப்போதான் இன்னைக்கு தானே தொடங்கியிருக்கேன். நீங்கள் முந்தைய வரலாறுகளே கேட்குறேன். இருக்கிறதுலே மிக குறைவான வருகை பதிவேடு கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். அவர் எந்த விவாதத்துக்கும் வர்றதில்லை, அலுவல்களையும் பங்கேற்பதில்லை அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய மிக முதன்மையான குற்றச்சாட்டு. அப்போ நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சிகள் தான் அழகு சேர்க்குது, அவங்க தான் ஒரு தூணு, விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்வது ஒன்றாவும், ஆனால் அங்கே விவாதமே நடக்கிறதில்ல, எதிர்கட்சிகள் குரலுக்கு எந்த மதிப்பும் அளிக்கிறதில்ல அப்படிங்கிறது செய்வது ஒன்றாவும் இருக்குதா, முரணா இருக்குதான்னு கேட்குறேன். நான் பிறருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசுவதற்கீங்க. பிரதம மந்திரி என்ன சொன்னார்? பிரதம மந்திரி எந்த விதமான உங்களுடைய சந்தேகத்தை போக்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. அதுதாங்க நானும் கேட்குறேன். பிரதமர் சொல்கிறார் மகிழ்ச்சி, அது நடக்குதா? ஒன்றும் இல்லை. இப்போ எதிர்கட்சிகள் அரசமைப்பை முற்றுமுழுதாக அழிக்க பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அரசியலமைப்பு தினம்லாம் வேற கொண்டாடி மிக பெரிய அளவில் நரேந்திர மோடி அரசாங்கம் முன்னெடுக்குது. 2 முரணா இருக்குன்னு கூட தான் பேசுகிறாங்க. இப்போ எல்லாமே பிரதமர் மோடி அவர்களின் அரசாங்கம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களே, அப்படித்தானான்னு கேட்குறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு இடம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே கருத்துக்களை பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள், அதற்கு பதில் சொல்லுகிறோம் என்று பிரதமர் தானே அழைப்பு கொடுக்கிறார். அப்புறம் அது இல்லைன்னு நீங்கள் மறுத்தீங்கன்னா எப்படி? உலகுக்கே சொல்லி கொண்டிருக்கிறாரு. நான் கூட கேட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். யாரோ சொல்ல கேட்டல, ஊடகங்கள் சொல்ல கேட்டு தான் நான் வந்திருக்கிறேன். பாராளுமன்றத்தில் நேரடியாக பார்த்தேன் பேசுகிறத. ஆக பிரதமர் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், உங்களுடைய கேள்விகளை பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லவில்லை. அது அதானி விஷயத்தில் இந்த விஷயங்கள் வந்தது. அதானி விஷயங்கள் பேசுகின்ற பொழுது பாஜகவோ அல்லது என்டிஏவோ உறுதியாக அதை வரவேற்கும். ஏனென்று சொன்னால் இந்த செல்ஃபில், அதாவது அலமாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கெலிட்டனையும் எடுத்து வெளியே போடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த குற்றச்சாட்டுகளிலே கூட சொல்லுகின்ற பொழுது அமெரிக்க நாட்டிலே இவர் கான்ட்ராக்ட் எடுத்தார் 50,000 கோடி வரை. அந்த அந்த நாட்டு பணத்தில் கான்ட்ராக்ட் எடுத்தால் பிரச்சனை இல்லை. அவர்களுடைய பணத்தை நாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ண சொன்னால், முதலீடு செய்ய சொன்னால் அந்த ஆட்சி இந்த சட்டப்படியானது. அதற்கு மேல் போகும்பொழுது தான் அது சட்டத்திற்கு மீறக்கூடியது என்ற அளவிலே தான் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்ட நேரத்தில் இவர் எந்த மாநிலங்களோடெல்லாம் பேசி அதற்கான வேலைகளை செய்திருக்கிறார் அல்லது எந்த மாநிலங்களுக்காக இவர் எடுத்திருக்கிறார் என்று பார்த்தால் சொல்லக்கூடிய 3 மாநிலங்கள் அவை ஆந்திரா,
அப்பொழுது ரெட்டி அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அது வைஎஸ்ஆர் ரெட்டி அவருடைய மகன். பிறகு ஒரிசாவில் அன்றைக்கு இருந்த பட்நாயக் ஆண்டு கொண்டிருந்தார். 21 தமிழகம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் தொடர்புடைய இது ஊழலாகத்தான் இது இருக்கும். சரி, அதனால தான் இந்த மாநிலத்தில் இந்த அப்படி கூட பேசுங்களேன், அந்த அலமாரியை க்ளீன் பண்ணுங்களேன். அது வரும் பாராளுமன்றத்தில். பாராளுமன்றத்தில் அனுமதிப்பார்கள் என்று ஏன் நான் நம்புகிறேன் என்று சொன்னால், அப்படி அனுமதிப்பதன் மூலமாக எதிர்கட்சிகளுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மை பயக்கும். எனவே அதை நிச்சயமாக செய்வார்கள், அதை நீங்கள் மறக்க வேண்டாம். பிறகு நீங்கள் பெண்கள் பாலியல் ஊழலும் மற்ற பெண்களை அவமானப்படுத்துவது என்று மாநிலத்தை குறிப்பிட்டீர்கள். வடகிழக்கு மாநிலத்தில் மணிப்பூர். ஆமாம், மணிப்பூரில் இப்போ பேசுனீங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்தில் பள்ளியிலே நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்? அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்? பாலியல் பலாத்காரம் அது தவறுதான், அது கண்டிக்கப்பட வேண்டியதான், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதான். ஆனால் இங்கே நடக்கின்ற பாலியல் பலாத்காரம் எத்தனை அளவுகோல் மாறுகிறது என்று சொன்னால், இருக்கக்கூடிய அளவுகோல் மற்ற பள்ளிகளுக்கு இல்லை. உங்களுக்கு அதான் பிரச்சனை. அதுவும் இங்கே இருக்கிறது. இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், எங்க நடந்தாலும் தவறுதான், பாரபட்சம் காட்டப்படுகிறது. இங்க பாரு நித்யானந்தம், நான் என்ன கேட்கிறேன், நீங்க தாராளமா கேளுங்க. அது கேட்பதற்கான எதிர்கட்சியா உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை நீங்க இயல்பா கேட்கணும். மணிப்பூரை கேட்கும் போது பட்டுக்கோட்டைக்கு என்ன வழினா கொட்டைப்பாக்கு கிலோ இத்தனை அப்படிங்கிற மாதிரி பதில்லாம் வரக்கூடாது இல்ல. மணிப்பூருக்கு என்னன்னா மணிப்பூருக்கு பதில் சொல்லுங்க, இதை தனியா கேளுங்க, இயல்பா கேளுங்க. நான் பெண்கள் அவமானப்படுத்தப்படுவது, பெண்களை பற்றி பேசுகின்ற பொழுது நான் பேசிக்கொண்டு வருவது நம்முடைய தமிழகத்திலும் நடக்கிறது. அதை பற்றி நான் பேசுவதில்லை என்ற குற்றச்சாட்டைத்தான் ஊடகங்கள் மீதும் வைக்கிறேன், அரசியல் எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நான் என்ன சொல்றேன், நீங்க கேளுங்க. மணிப்பூருக்கு என்ன பதில் சொல்றீங்க, பதில மட்டும் சொல்லுங்க, எதிர்கேள்வி கேட்காம சொல்லுங்க. முடிச்சிடுறேன். இன்னும் ஒரே வேங்கவேல் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை நெஞ்சில் கை வைத்து சொல்ல வேண்டும். என்ன இருக்கிறதே 1000 பேருங்க. எத்தனை வீடு இருக்கு அந்த கிராமத்தில்? உங்களால் 3 வருஷம் ஆகியும் கூட குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன சமூக நீதி இருந்து கொண்டிருக்கிறது, பட்டியல் இனத்தாருக்கு என்ன நன்மை மாநிலம் செய்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பிரதமர் அனுமதி உண்டு என்று சொல்லிவிட்டார், அதற்கு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் தான் முடக்கி வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பேசுவதற்கு விருப்பம் இல்லை, விளம்பரம் தான் வேண்டும். ஓகே, திரு நித்யானந்தம். இல்லை, அவர் மாற்று கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். திரு நித்யானந்தம், நீங்க தான் சொல்லணும். நிறைய குற்றச்சாட்டு அடங்கியிருக்காங்க, நிறைவு கருத்தா முடிச்சிருங்க. என்ன, கேள்வி கேட்பதற்கு அனுமதி உண்டு என்று சொன்ன பின்னாலும் கூட பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்னோட பதில் தெளிவாக சொல்லிட்டேன். பிரதமரை காட்டிலும் வேறு யாரும் பாராளுமன்றத்தில் அதை சொல்வதற்கான அதை விட பெரியவர்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்னொன்று இப்போ ஆர்கே சொன்னார்ல, 2014 24 வரைக்கும் கொஸ்டின் அவரில் பதில் சொல்லாத ஒரே பிரதமர் வரலாற்றில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்ல முடிச்சிரு. சில கேள்விகள்லாம் சொன்னாங்க, புறமுதுகிட்டு ஓடினானே பேச வச்சோம் அப்படின்னாங்க. மோடி என்றைக்கும் புறமுதுகிட்டு எங்கேயுமே ஓட மாட்டார், ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவரை நேருக்கு நேராக கேள்வி கேட்பதும் நேருக்கு நேராக கண்டிப்பதும் எதிர்கட்சி ஆனாலும் கூட மோடி தான் செஞ்சிருக்கிறார். அவரை விட வேகமாக பேசக்கூடியவர்களும் எவருமே இதுவரை இருந்தது கிடையாது. 40 ஆண்டுகளாக 45 ஆண்டுகளாக மணிப்பூரை இந்த அளவிற்கு மோசமாக்கிவிட்டு 2 பகுதியினரிடையே மோதவிட்டு, இரண்டும் ஒரே மதம், வேறு வேறு மதம் கூட கிடையாது. அங்கே மத பிரச்சனை என்றால் மத வேறுபாடுனால அங்கே பிரச்சனை இல்லை. மலைவாழ் மக்களும் பிளெயின்ஸில் சாதாரணமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் உள்ள 2 பகுதியை சார்ந்த ஒரே மதத்தை சார்ந்தவர்கள். மலைவாழ்ல பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். அங்கே மதம் இல்லை, அங்கே மதம் பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், நடிக்கிறாங்க எல்லாரும். அதனால் அந்த மாதிரியான இடத்துல நடந்த சம்பவத்தை ஒரு மதவாதமாக எடுத்துக்கொண்டு மோடி அதை கவனிக்கவில்லை என்று சொல்கிறார். மோடி போய் தான் அது சரியாக்கணும்னு இல்லாமல் அமித்ஷா போய் கூட சரியாக்க முடியும் என்பதை அப்போ நடந்த சம்பவத்துக்கு ஓரளவுக்கு தெளிவு கொடுத்தாங்க. இப்போ மீண்டும் நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக உள்துறை அமைச்சர் அங்கே செல்வார்கள். மோடி ஒரு மாநிலத்தினுடைய பிரதமர் இல்லை, பல மாநிலங்கள் அடங்கிய ஒரு நாட்டினுடைய பிரதமர். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ ஒரு மாநிலத்தினுடைய பிரதமர். ஒரு பிரச்சனை என்றால் ஸ்டாலின் போக வேண்டும், வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள்.
ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்ன ஒப்பீடு இது? அத்தனை மாநிலங்களையும் சமாளிக்கக்கூடிய, அத்தனை மாநிலங்களையும் ஆளக்கூடிய, ஏறத்தாழ 38 மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மாநிலத்துக்கு வரவில்லை என்று ஏங்க, பிரதமரே அவர் முதலா 2014 பதவி ஏற்கும்போது இல்ல, சொன்ன என்னுடைய முதல் விஷயம் வார்த்தை, நான் முதல்ல ஒரு உங்களுடைய சேவகன், நிச்சயமா உங்களுடைய முதல் வந்தா சேவகன். மகிழ்ச்சி தான். இப்ப மக்களுக்கு வந்து பிரச்சனை அதை போகணும்லங்க. பத்தி பேசினா மகிழ்ச்சி தான், இல்லைன்னு மறுக்கல, வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வர முடியாத சூழ்நிலையை நான் புரிந்து கொள்ள என்ன வேண்டும். வர முடியாத அதே சூழல்? என்ன மாதிரி அப்படி சூழல்? ஊபியில் என்ன சூழல்? உத்தரப்பிரதேசில் தோற்று போயிட்டாங்க. ராமர் ஏன் வரல, கிருஷ்ணர் ஏன் வரல, அழகாக கேட்டார் நம்முடைய கம்யூனிஸ்டோட. நான் என்ன கேட்குறேன், இப்போ நடந்த 9ல் 7 ஜெயிச்சேன். செஞ்சவெல்லாம் உத்தரப்பிரதேசக்காரன் ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு உணர்ந்து மீண்டும் பாஜகவுக்கு 7 இடம் கொடுத்துட்டாங்க. அதை மறைச்சிட்டு அவர் பாட்டில் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால் உத்தரப்பிரதேசத்தில் காட்சி ஒரு சிறிய காலத்துக்கு இருந்ததை தவிர காட்சி முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது. அதை நாம் புரிஞ்சுக்கணும்.